மக்களே நாங்கள் தான் அவங்க டீச்சர். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு தான் நான் வந்துருக்கோம். பார்த்தீங்களா கடிக்கிட்டு பார்த்தீங்களா ஆல்ரெடி 2-3 மீன் பிடிச்சாச்சு. சின்ன மீன் தான் மாட்டுது. ஆல்ரெடி ஒரு மீன் பெருசு பிடிச்சாச்சுன்னா வேணுமா? சிறுசு நம்மளுக்கு தேவையில்லை, நாய் போட்டுடலாம். அவங்க மேலே பசியோடு இருக்கான். அடி உள்ள சிறுசாக மாட்டுது. பிடிச்சி பிடிச்சி நாய் போட வேண்டியதாக இருக்குது. போட்டோன்னே கிடைக்கிது. அப்படி சின்ன மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நானும் வீடியோ ஆன் பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் சிறுசு அமுட்டோம். சார் ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. வர்ற வேடி மாதிரி வீடியோ பிடிச்சிட்டாங்க. மீன் பிடிச்சிட்டாங்க. போட்ட நிமிஷம் கடிக்கிறாங்க. அவருங்க தெரியுதா? இழுத்துட்டு போது மாதிரி போதுங்க, மாட்டிட்டாங்க. ஆனால் இவ்வளோ தான் மாட்டுது, சிறுசாக தான் மாட்டுது. இதுக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணல. மீன் பிடிக்கிறது எவ்வளோ சந்தோஷம். இது வேணாம் இது, அதனால் நாயை போட்டுருவோம். வர ஒரு வழியாக அவ்வளோ மீன் பிடிச்சிட்டாங்க. இருங்க வரேன், நல்லா காட்டுறேன். ஆனால் கேமரா ஆன் பண்ணும் போதெல்லாம் மீன் மாட்டுறது தெரியல. இவ்வளோ மீன் பிடிச்சாச்சு. தெரியுதா என்னன்னு தெரியல. நான் இந்த நீ வீட்டில் போய் மீன் நறுக்கி குழம்பு வச்சு அந்த வீடியோ போடுறோம். மறக்காமல் போய் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஒரு வழியாக மீனை பிடிச்சிட்டு வந்துட்டு நறுக்க உட்காந்தாச்சுங்க. எவ்வளோ மீன் பார்த்தீங்களா? எப்படி ஒரு 2 கிலோ இருக்கும். அப்படியே நறுக்கிட்டு குட்டி மீன் கொஞ்சம், பெரிய மீன் கொஞ்சம் நிறையா. இது நறுக்கிறதா பெருது ஒன்று. கவர்லாம் இவ்வளோ பெரிய முண்டு. மீன் உயிரோடு இருக்கும். பார்த்தீங்களா? இதுவும் துள்ளுது. ஐயா, எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வெட்டுவேன். மீன்காரங்க வெட்டுற மாதிரி நான் வெட்ட மாட்டேன். அப்புறம் செகில் அப்படி வச்சு செம்மையா இருந்துச்சு மீன் பிடிச்சது. மீன் பிடிக்கும் போது ஒரு பாம்பு வேறு இருந்துச்சுங்க. ஒரு என் கையளவு ஒரு பாம்பு நீளம். மேல இருந்து பார்த்தேன். எனக்கு பயமாயிருச்சு, என்னடா அது பாம்பு அப்படின்னு. அப்புறம் ஒரு 2 மீன் சின்ன மீன் பிடிச்சிட்டு அப்படியே மேட்டுக்கு ஏறியாச்சு. மணி 6 ஆச்சா, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மீன்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க. மீன் வேணி வேற மீன் பிடிச்சா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த மீன்லாம் நறுக்கி முடிச்சுட்டு செய்யும் போது அந்த வீடியோ போடுறோம். மறக்காம எல்லாருமே பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆள் வச்சிருங்க. டெய்லி 8 ரூபாய் லைவ் ஷார்ப்பாக வந்துடுவோம், ஓகேவா? தலைவர் எப்போ இருந்தால் தலைவர் எப்படி ஆகிட்டா பார்த்தீங்களா? தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இது குழம்புக்கு பொரிக்கிறதுக்கு இதை கடிச்சு ஊற்றணும். மீன் குழம்பு பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது எங்கள் அத்தை கொடுத்த பொடி. கட்டாச்சு. இப்போ கிண்டணும். மசாலா பொடி போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு குழம்புல. இப்போ கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குழம்புனா தக கொதிக்குது, ரெடி ஆயிடுச்சு. இது ரித்தீஸ்க்கு ஒரு முட்டை குழம்புக்குள்ளே கலவு போட்டு இப்போ நம்ம மீனை உள்ளே போடலாம். இது நான் பிடிச்ச மீன், அது தெரியுமா? பார்த்துருப்பீங்க. நாங்களே ஃப்ரெஷ் மீன்
பொரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுல காய வச்சுருக்கேன். அப்படியே என்ன பண்ணணும் வேணுமா, கொதிச்சதுக்கப்புறம் அமுத்தி வைக்கணுமா? 10 நிமிஷம் மீனை போட்டு வச்சோடனே அமுத்திடணும். ஓய்